இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த காலை வேளையில் உயிர்ப்பிக்கும் தெய்வ வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை காணாதபடிக்கு எத்தனையோ பேர் மண்ணோடு மண்ணாக கடந்து போன எத்தனையோ ஜனங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம், ஒரு தரிசனம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக நாம் கவனித்து பார்ப்போமானால், ஒரு தாய் தகப்பன் அல்லது வயதுக்கு முதிர்ந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நடந்த பிள்ளைகளை அநேகரை நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்றைய தலைமுறையை நாம் கவனித்து பார்ப்போமானால், தாய் தகப்பன் சொன்னாலும் கேட்காத அல்லது ஆசிரியர்கள் சொன்னாலும் கேட்காத, வயதுக்கு முதியவர்கள் சொன்னாலும் கீழ்ப்படியாம கேட்காத பிள்ளைகளை அநேகரை பார்க்க முடியும். இன்றைய நாட்களில் இந்த இளம் தலைமுறையினர் யாருடைய வார்த்தையும் கேட்காதபடிக்கு, அந்த வார்த்தைகளை மதிக்காதபடிக்கு தங்களுடைய மனம் போன போக்கில் அவர்கள் போகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மேன்மைக்கு வராத அனுபவங்களை பார்க்க முடியும். ஆனால் தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு அல்லது வயதுக்கு முதிர்ந்தவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, கேட்டு செவி கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நம்ம நீதிமொழிகள் புத்தகத்திலையும் அந்த வார்த்தைகளை நாம் படிக்க முடியும். உன்னுடைய தகப்பனுடைய தாயினுடைய போதகத்தை நீ தள்ளாதே, அவர்களுடைய புத்திமதிகளை நீ அற்பமாய் எண்ணாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேத புத்தகத்தில் இந்த நீதிமொழிகளினுடைய புத்தகத்தை ஒரு மனிதன் வாசிக்கும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். காரணம், ஒரு மனிதன் எப்படி நடக்கலாம், அந்த கீழ்ப்படிதல், அந்த தெய்வ பக்தி, அந்த ஒழுக்கம், அதெல்லாம் அந்த நீதிமொழிகளினுடைய புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை, உங்களுடைய தாய் தகப்பன் அல்லது உங்களை காட்டிலும் வயதுக்கு முதிர்ந்தவர்களுடைய வார்த்தைகளை நீங்களும் கேட்டு நடங்க. வேத வசனத்தின்படி உங்களுடைய ஜீவிதம் ஆசீர்வதிக்கப்படும். God bless you.